கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. ஆயமாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார். ஒன்றுக்கொன்று ஒற்றே இல்லை, பார்த்தா ஒட்டி இருக்கிற மாதிரி ஒன்று சேர்ப்பே கிடையாது. பாருங்க, மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. இது ஒரு மாய வாழ்க்கை. இதைத்தான் இந்த மாய வாழ்விலே இருக்கக்கூடிய இன்பங்கள் இறைவனை தொழுதல். இறைவனிட்டு எல்லாத்தையும் கேட்கலாம், ஏன்னா அவன் தான் பொண்ணும் எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்குறார். சம்பந்தருக்கு அப்படி சொன்னார், சுந்தரருக்கு 2 பொம்பளையை கொடுத்தார். சுவாமி தான் எல்லாம் கொடுக்குறார். பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும். பூமியில் இருக்கக்கூடிய போகம் மண் பெண் பொன். என்னதாமான்? மண் பெண் பொன். இந்த மண்ணினுடைய போகத்தை அனுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெண்ணுக்கு பின்னுக்கு நான் மாதிரி சுற்றி எடுத்துக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடுத்தது இது 2ஐயும் விட்டுட்டு கழுத்து முழுக்க நகையை போட்டு கை முழுக்க மோதிரத்தை போட்டு போய் அடி வேண்டி புடரி வெளுக்க அடி வேண்டுறார்கள் கனவேற்றிருக்கிறார். கொடுத்து போட்டு வராங்க. எனவே இந்த 3 நாளும் இந்த உலகம் கட்டுப்பட்டு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பெரிய ஒரு பணக்காரன்னா எந்த பெரிய பேரழகியாக இருக்கட்டுக்கன் இப்படி சுண்டுறோன்னு ஓடிடுவான். அவளுக்கு தேவை சல்லி. அப்போ பாருங்க, காலமே என்ன எங்களோட வீட்டில் சொன்னாங்க, பணம் பாதாளத்துக்கு பாயுமா? அது என்ன அந்த பழமொழி? குணங்குப்பையில் பணம் பாதாளம் வரைக்கும் பாய். பணம் பந்தியில் அந்த பணத்தினுடைய செயலை பாருங்கள், எவ்வளவோ வேலை செய்யுது பாருங்கள் உலகத்தில். அதுதான் சொல்கிறார் வள்ளுவர், பொருள் இல்லாருக்கு ஆறுல. இப்போ நாம எல்லாம் மூடர்கள். நம்ம பொருளை சேர்க்காமல் இந்த மாதிரி கையை கட்டியன்று எனக்கு பின்னுக்கு நீங்கள் குத்தியன்று இருக்கிறீர்கள். சரிதாரு. ஆனால் இதுக்குள்ள பொருளும் வேணும் அருளும் வேணும். தனியாக பொருள் இருந்தும் வாழ முடியாது. உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை என்ன செய்கிறேன்னு தெரியாது. இல்லை அதல்ல, அந்த பணத்தை ஒரு நல்ல வழியில் செலவழிக்கணுமன்றதுக்கு அவருக்கு ஆலோசனை செய்கிறதுக்கு பெண்களால் முடியலை, பிள்ளைகளால் முடியலை. காசு கொட்டி கொண்டு இருக்குது. என்ன செய்வான்? ஆட்டுக்கடைகளை வேண்டி வெட்டி தின்றே இல்லை. ஆட்டுக்கடை கடை ஒரு 100 ஆட்டுக்கடை கடையை வேண்டி விட்டுட்டு போய் காசுகளை கலெக்ட் பண்ணுறது. சரிதாரே? அப்போ செய்கிறது தர்மம் இல்லை, அதர்ம வேலைகளை தான் செய்கிறாங்க. பணம் இருக்கா? அவரா அவளை தூக்கிட்டு வா. இந்த படத்தில் பாருங்கள், படத்தில் இந்த இந்திய படங்களை பாருங்கள், பெரிய பணக்காரங்கள் என்ன செய்கிறாங்க? கொலை, கற்பழிப்பு, ஆக்களை கடத்துறது, கடத்தி கொண்டு வச்சிருக்கிறது. பணக்காரனை கொண்டு கடத்தி வச்சுருந்தா பணம் ஆட்டோமேட்டிக்கலாக பெண் ஜாதி பட்டியோடு கொண்டு கொடுத்துட்டு குளிர்ந்து கும்பிட்டுட்டு. அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது என்றதை இறைவன் காட்டுறார். ஆயமாய காயந்தன்னுள் ஐவன் என்று ஒன்றலட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. இந்த வகைக்குள்ளால் நாங்கள் இறைவனை கண்டுகொள்கிறதுக்கு நமக்கு அறிவு புலப்படுது. அறிவினால தான் ஆக்கம் உண்டாகுது. ஆக்கத்தினால தான் செல்வம் உண்டாக வேணும். ஆக்கத்தினால தான் செல்வம் உண்டாக வேணும். உலகுக்குள்ளே 100 எலுமிச்சை மரத்தை வச்சு நீங்கள் 100 காய் பிடுங்கைக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அதை பக்கத்து வீட்டில் போய் களவெடுத்தா வருமா? இவற்றை பொக்கெட்டுக்குள்ளே இருந்து 50,000 ரூபா விழுந்துட்டுது, சத்தம் போடாமல் அங்கே இங்கே
இல்லையம்மா, நான் சும்மா ஒரு கதைக்காக சொல்கிறேன். ஓ, பேச சத்தம் போடாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறார். காசு களவு போயிட்டுதோ, எப்போ போனது, இதுக்கு யார் வந்தது தெரியல, என்ன பார்ப்போம் வெளியில் இருக்கா போ பார்ப்போண்டா அவர் போயிடும். கள்ளனுக்கு தெரியும் கொடுத்து. பாருங்க, இந்த உலகத்தில் இருந்து நாம் வாழ்கிறன்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கம்பிகளாலே அடித்த இதுக்குள்ளே மானுகள் வந்து ஆப்பட்ட மாதிரி வெளியே போகலாது. இப்படி அதோட கம்பி. இதில் இருந்து பிரபஞ்சத்தில் இருந்து வெளியில் போகிறதுக்கு இந்த பாடல்கள் நமக்கு உதவி செய்யும். நீங்கள் இதை பாடிட்டு காலையில் வேலையை செய்யுங்க, எல்லாம் சுமூகமாக நடக்கும். கல்யாணமாக இருக்கட்டுக்கு, ஏடு துவக்கிறதா இருக்கட்டுக்கு, ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க, ஒரு பிரயாணம் போகிறீங்க, விமானத்தில் ஏறைக்க இரவு நினைச்சுட்டு ஒரு திருமுறையை நினைச்சு கொண்டு வருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கடலில் இருந்தால் பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாளே வந்து போகிறாங்கம்மா ஒரு வருஷத்தில். என்ன காரணம்? நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கை. அப்படியே அலை வந்து பணம் மாதிரி வந்து இந்த கப்பலை தூக்கி இப்படி மேலும் இருக்கா கொண்டு போ. அப்போ ஐயோ அம்மாளாச்சி, அது பிறகு அடங்கிடும், பிறகு அந்த வர. எனவே இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி திருமுறைக்கு இருக்குது. பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி. அடுத்தது உயிர் வர்க்கங்களை. இப்போ பாருங்கள், இந்த இதில் பாம்பு வந்தால் அதில் அப்படியே நின்றுடும் பாடுறது கேட்டுட்டு, அது ஒன்றுமே செய்யாது. யானை பாட்டை நல்லா ரசிக்கும், புலி ரசிக்கும். ஓரறிவில் இருந்து 6 அறிவு உயிர்கள் எல்லாம் இனியான சரியான விருப்பம் எதில்? இசையில். அதுக்காகத்தான் நான் இந்த மகுடி ஏன் வாசிக்கிறான், அது காது போட்டோன்னே அது தன்னை மறந்து தான் எதுனே செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோ, ஒரு தினம் கடிக்கணும்னு இருந்தால் அது இல்லை, அது மறந்துடும். அது அப்படியே மறந்து தன்னை மறந்து அப்படியே தூங்கிடும். அதுதான் மகுடியை கொண்டு வாய்ச்சிட்டு அவன் பாம்பு பிடிக்கிற வழி ஈஸி. எனவே இந்த தேவாரம் என்ற மகுடியை பூமியில் படைத்தது இறைவனை போய் சென்ற இந்த இதுகள் எல்லாத்தையும் விட்டு இறைவனை போய் அடைவதற்கான பெரியொரு மார்க்கம் அது நம்மளோட தமிழில் இருக்குது. நான் முந்த நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் ஐயா நம்ம ஊருக்கு போனேன், ஒரு 12 திருமுறை பாடினான், போது பண்ணிச்சுன்னு அருமையாக பாடினான். ஐயோ அதுக்கு மேலே வேணாம் சொல்கிறது கேட்க மாட்டேன். அதுக்கு மேலே பாடிடாதீங்க, எல்லா சேனலும் வீட்டை போடும். நல்லா கேளு. நாம் இதுக்காகவா படித்தோம்? இதுக்காகவா 50, 60, 70 வருஷம் ₹10,00,000 செலவழித்து இதுக்காகவா படித்தோம்? மக்களுடைய மனம் என்னத்தையம்மா நினைக்குது, என்னத்தை நினைக்குது? மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள், இவர் பாட மாட்டாரா? சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, இவர் பாட மாட்டாரா? மற்ற பக்கத்தை தான் மக்கள் பார்க்குது, மற்ற கூத்தை பார்க்குதுகள், பேக்கூத்துகள். இதை இருந்து ரசித்து இதில் என்ன இருக்குன்னு கேட்குற அளவுக்கு இன்றைய சமூகம். என்கிட்ட ஒரு பெரியவர் கூப்பிட்டு சொன்னார், நல்ல ஆளை நீங்கள் நிப்பாட்டாட்டி பெரிய பிரச்சனை வந்திருக்கும், கோயிலடியில் ஒரு சனமும் இல்லாமல் போயிருக்கும். இதே நேரம் நான் இந்தியாவில் பாடியிருந்தால் 12 சனம் இருந்தது என்றால் 12 லட்சம் சனம் அதில் வந்து குவிஞ்சிருக்கும். அதான் வித்தியாசம். இதே மாதிரி ஒரு சிங்கள பிரதேசத்தில் ஒரு சிங்கள பாடகர் பாடியிருந்தால் அவனை சுற்றி கோடி மக்கள் எங்கேயும் போக மாட்டான். எங்களோட மக்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று நான் சொல்லாமல் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். இவைக்கு எந்த தேவாரம் இல்லை, தனக்கொரு வீடு இல்லை, தேவாரம் எதுக்கடி,
குதம்பாய் தாவாரம் இல்லை, தனக்கொரு வீடு இல்லை, தேவாரம் இதுக்கடி. இந்த நிலையில் இன்னைக்கு இருக்கிறது. நாங்கள் அடிச்சு எங்கட வாழ்நாளை அழிக்கிறமே ஒழிய இந்த உலகம் திருந்தும் என்று நினைப்பதற்கு இடமே இல்லை. அது நாம் ஒரு நீண்ட பார்வை. அம்மா, என்னுடைய பார்வை சாதாரணமான பார்வை சார், என்னுடைய பார்வை சாதாரணமான பார்வையே கிடையாது. 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் என்னிட்ட படிச்சுட்டு போனேன். 37 ஆண்டுகள் நான் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சினேன். ஒரு வருஷத்தில் 300 பட்டப்படி ஒரு பெண் பிள்ளைகள் படி, இன்னும் 37 தடவை 300 பெருக்கி பாருங்கள். 300 பாஸ் அவுட் பண்ணி போகிற பிள்ளைகள், டிப்ளமா வித் டிகிரி 300 பேர். There are 300 people, they are going to every year. Degree holders, diploma, special diploma holders. All are my students. For 37 years I am working. How many people's amount all round? 10,000 12,000 பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு குருவன்னு நன்றி இருக்கா? ஆனால் பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும் வரைக்கும் எந்த பக்கம் அழியணுமோ, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். இப்போ இந்த பேணி விழுந்த மாதிரி இருக்கும் இந்த பிள்ளைகள் நிலை. என்ன ஒரு பிள்ளை ஒரு கோயில் வீதியில், நல்லூர் வீதியில் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி கண்டுட்டு ரொம்ப ஆடம்பரமாக நிறைய நகையெல்லாம் போட்டு, நான் உண்மையாக மட்டுக்கட்டை இல்லை, என்ன தெரிய தோணுச்சு சார்ன்னு சொல்லி இல்லை, நான் இல்லை எனக்கு கூட தெரியல, வடிவா பாருங்கள், உத்து பாருங்கள், தெரியல, நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் உங்கள்கிட்ட படித்தேனா பிறகுதான் சார் என்னது. நீ யார், எந்த இயரில் படித்தேன் சார்? நான் 82 உங்களை பாஸ் அவுட் பண்ணிட்டு போனேன். நீ 82 போய் நீ 92, 2002, 2012, 2022 வந்ததில் என்ன தெரியுமான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் சார். அப்போ எப்படி இருக்கு உலகம்? குருவை நிந்திச்சு, தாய் தகப்பனை நிந்திச்சு, அவர்கள் ஒரு பக்கத்தால் அது கலியுகத்தினுடைய இது. அதுக்காகத்தான் அப்பன் நீ சொல்லுங்கோ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாயன் நெஞ்சை துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, பொன்னி மணி நீ, இப்பொன்னி இம்மணி நீ, அப்புறம் இம்மொத்தும் நீ, இறைவன் நீ, ஏறு ஊழ்ந்த செல்வம் நீயே. எல்லா உலக இன்பங்களையும் அனுபவித்து எல்லாத்தையும் மறுத்து சமணர்களுக்கு மந்திரியாக இருந்தவர் தர்மசேனர். யார்? திருநாவுக்கரசர். மிகப்பெரிய பதவி. அவர் சொல்கிறது தான் அங்கே ஆர்டர். அவ்வளவு செல்வத்துக்குள்ளே மாணிக்க வாசகர் அவ்வளவு செல்வத்துக்கு இருந்தவர். எல்லாத்தையும் தூக்கி சிவ தொண்டுக்கு அப்படியே தூக்கி எறிஞ்சு விட்டார். மன்னன் குதிரை வாங்க கொடுத்த கோடி செல்வத்தை என்ன செய்த சிவன் கோயிலை கட்ட சொல்லி, ஓ சிவன் கோயிலை கட்ட கொடுத்து விட்டுட்டார். கொண்டு காட்டுங்க. அதனாலே அவர் பட்ட துன்பம் கொஞ்சம் நெஞ்சமில்லை என்று கூறி, இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று தடயங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள். இவற்றை நாம் உணர்ந்து
என்னத்தை சொன்னாலும் எங்களோட பக்கம் வீழ்ச்சியாகத்தான் இருக்குது பக்தியில். இந்தியாவை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள் அரைவாசி வெளி இதுகள் இருந்தாலும் இப்போ ஒரு 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 இந்திய பெண்ணை பார்க்குறதுக்கும் உங்கள் பார்க்குறதுக்கும் 100% வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எங்களோட நாட்டினுடைய அந்த வளம் இல்லை, பூ இல்லை, நல்ல குங்குமம் வேண்ட இல்லாது, நல்ல மஞ்சள் வேண்ட இல்லாது, நல்ல உடுப்பு வேண்ட இல்லாது, மற்ற இந்த ஆசாரங்களை பழகிக்கொள்ள முடியாது, கோலம் போட்ட கோலமாக இருக்காது. அப்போ அங்கத்தே நலன்கள் அங்கத்தே இதம் பதங்களை நாம் கற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டால் அங்கே கொஞ்சம் காலம் இருந்தோடனே அந்த இதுகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்கல். இப்போ இந்த பூவை இப்படி அள்ளி வச்சுருப்பாங்க, இப்படி இப்படியே கஜ மாலை இஞ்சால் போய்கொண்டே இருக்கும். திருக்கேஸ்வரத்தில் போய் திருக்கேஸ்வரத்தில் போய் அம்மையப்பர் மடத்தில் எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலை. அம்மா மடம் அன்றைக்கி மடம் இது இல்லை, சமையல் ரூமுக்கு இல்லை பின்னுக்கு, என்னை அவங்களுக்கு தெரியாது. ஐயா இதுதான் இருக்குது, இருக்க முடியுமான்னு பாருங்கள். நான் வந்தனாங்க என்ன செய்கிறது இருக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் சமையல் மற்ற இதுகளெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டம். அது அம்மா ஏதோ பரிந்து அதை கொடுத்தா சரியம்மா தாங்க. இரவு சாப்பிடுங்க ஐயா, டீ கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமாதம். அதிகாலையில் பாலாவில் போய் குளிச்சுட்டு நாங்கள் 4 மணிக்கு வாரோம். அந்த அம்மாவுக்கு 95 வயசு. நல்லா கேளுங்க ஐயா, நாங்கள் போயிட்டு வரக்கிடையில் அந்த இருட்டுக்குள்ளே லைட்டு பிடிச்சி 3 பேர் மொட்டு பூ பிடுங்கி 17 மாலை பெரிய கூடையில் பெரிய கட்டி ஆட்டோ வரியுது. நாங்கள் இப்போ குளிச்சுட்டு வர ஆட்டோ வரியுது. அம்மா புறப்பட்டுட்டா, எழும்பி இருக்க மாட்டா. அது என்னது? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அவரோட தொண்டு உள்ளம். நான் இப்போ சொன்னேன்தானே, புனாலும் தலை சுமக்க. அவ தலையில் தூக்கி நடக்க இயலாது. ஆட்டோக்காரன் கரெக்ட் டைமுக்கு வந்து நிற்கிறான். உண்மையாக நான் நிச்சயத்தை தான் தூக்கி வச்சது. நீலோத்பல மாலை மாத்திரம் அம்பாளுக்கு கிட்டத்தட்ட 6 அடி இருக்கும். அவங்களோட வீட்டில் வளர்கிற நீலோத்பலம் அப்படி ஒரு 17 மாலை. நான் என் கண்ணுக்குள்ளே அந்த அம்மாவை தான் கும்பிட்டேன். கடவுள் இப்படி கொண்டு வந்து இந்த வயசில் எழும்பி நல்ல எழும்பி நடக்க மாட்டா. அவள் அப்போ 4 மணிக்கு தோஞ்ச தலை இந்த பக்கம் கிடக்கு போய் அப்போ கதைக்கிற இஞ்சாலும் மாலை விழுந்தண்டு இருக்குது. என்னத்தை கட்டுறா, இப்படி கட்டுறா, பிடிக்கவே முடியாமல் இருக்கு. அதுதான் பழக்கம், தெய்வத்தால் கொடுக்கப்படுறது என்று கூறி, எல்லாருக்கும் அந்த இது இருக்குது. நம்முடைய பழக்கம், நம்முடைய பழக்க தோஷம் பிழையண்ணா பிழைதான், சரியண்ணா சரிதான் என்று கூறி எல்லோருக்கும் ஒரு நல்ல திருவருள் கிடைக்க வேணும். அது ஆட்டோமேட்டிக்கலாக கிடைக்கும் இயல்பாகவே என்று கூறி நாங்கள் இன்றைய விழாவை இதோ நிறைவேற்றுவோம். அடுத்த இதில் சந்திப்போம். நன்மை பெருக்கும் சொல்லுங்க. அருள் நெறியே வந்தணைந்த நல்லூரில் மண்ணு திருத்துண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசை பாத மலர் சூட்டினான் சிவபெருமான்
திருச்சிற்றம்பலம். கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.